அகில் 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 அட அனி, அட இவ்ளோ நேரமா கூப்பிட்டு இருக்க, நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க? நான் வேற எதையும் யோசிச்சுட்டு இருந்தேன் அனி. அப்படியா? என்ன கேர்ள் ஃப்ரெண்ட் கூட சண்டையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அனி. அனி, உங்ககிட்ட ஒண்ணு பேசணுமே. சொல்லு. இங்க உட்காருங்க. சரி விடுங்க. எப்படி விடுறது? என்னன்னு சொல்லு. அனி, எனக்கு கொஞ்ச நாளாவே அன்னோன் நம்பர்ல இருந்து ஃபோன் வந்துட்டு இருக்கு. ஏதோ ஒரு பொண்ணு. அனி, அந்த பொண்ணு ரொம்ப வித்தியாசமா பேசிட்டு இருக்கா. வியடா பேசிட்டு இருக்கானா? ஒண்ணும் புரியல. அத விட்டுருங்க. என்னன்னு என்கிட்ட சொல்லு. அனி, அது ஒவ்வொரு நிமிஷத்தையுமே அவ ஃபோன் பண்ணி சொல்றா. அப்புறம் அவ என்ன லவ் பண்றதா கூட சொன்னா. ஆனா யாருன்னு தெரியல. அவளுக்கு என்ன வேணும்னு புரியல. என்னோட எல்லா ஆக்டிவிட்டீஸுமே அவளுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ணி, அதுக்கும் மேல வேணா விடுங்க அண்ணி. பைத்தியம். அப்படிலாம் விட முடியாது. சொல்லு. அண்ணி, அவ சொல்லுவா, உன் அண்ணி உன் கூட பழகிறத பார்த்தா அவங்க உன்னை லவ் பண்றாங்கன்னு. ஆமா, அவ சொன்னது சரிதானே. நான் உன்னை லவ் தான் பண்ணிட்டு இருக்கேன். நீ ஏன் குழந்தைனாச்சே? அட அனி, அது அந்த மாதிரி லவ் இல்ல. வேற எந்த மாதிரி? அது எப்படி அண்ணனும் நீங்களும் இருக்கீங்களோ. நான் அந்த மாதிரி தான் உன்னையே லவ் பண்றேன். ஆனா நீ தான் என்ன கண்டுக்கவே மாட்டேங்கற. என்ன நீ? நான் எவ்வளவு சீரியஸா சொல்லிட்டு இருக்கேன். நீங்க என்னடா காமெடி பண்றீங்க? ஏன் அண்ணி? சரி சரி, அதை விடுங்க அண்ணி. நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு என்ன தோணுது? யாரா இருக்கும்? அத அவதான் சொல்லணும். ஆனா அவ என்னெல்லாம் சொன்னாலோ கரெக்டா தான் சொல்லிருக்கா. எனக்கு என்ன தோணுதுன்னா, உனக்கும் அவ மேல லவ் வந்துருச்சு. என்ன அண்ணி? எனக்கா? இல்ல இல்லனா நீ அந்த அன்னோன் நம்பரை எப்பவோ பிளாக் பண்ணிருப்ப இல்லையா? சரி, ஓகே, நம்ம அப்புறமா பார்க்கலாம். ஹலோ. உன்னை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ, என்ன பத்தி யோசிச்சுட்டு இருந்தியா? ஆமா. அப்படி என்ன பத்தி யோசிச்சுட்டு இருந்த? உன்னை பத்தி தான் என் அண்ணி கிட்ட எல்லாத்தையுமே சொல்லி பேசிட்டு இருந்தேன். பாரா, என்ன பத்தி உங்க அண்ணி கிட்ட சொன்னியா? அப்புறம் உங்க அண்ணி என்ன சொன்னாங்க? பெருசா எதுவும் சொல்லல. உங்களுக்கு என் மேல லவ் வந்துருச்சா என்ன? அது அப்படிலாம் ஒண்ணும் இல்லையே. பரவாயில்ல, நீங்க என்ன லவ் பண்ணலனாலும் சரி, இல்ல லவ் பண்ணாலும் சரி, ஆனா எனக்கு உங்க மேல எப்பவோ காதல் வந்துருச்சு. பரவாயில்ல, இன்னைக்கு இல்லனா என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா என்ன லவ் பண்ணிடுவீங்க. நம்ம இந்த கொஞ்ச நாளா நம்ம ரெண்டு பேரை பத்தி ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம்ல. இப்ப ரெண்டு பேருமே லவ் பண்றோம். ஆமா, ஆனா நீ என்ன லவ் பண்ணலல. ஆனா எனக்கு முன்னாடில இருந்தே உன் மேல காதல் இருந்துச்சு. இப்போ டைம் வந்துருச்சு ரொம்ப நெருக்கமா இருக்கிறதுக்கு. நான் உங்களை மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன். நிஜமாவா? ஏன்னா நம்பவே முடியல. சரி, அப்போ இன்னைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாமா? சரி, எங்க? யோசிச்சு அப்புறமா சொல்றேன். வெயிட் பண்றேன். ஓகே, பை. எஸ், இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.
எப்ப பார்த்தாலும் என்னை விட்டுட்டு நீங்க வெளியில போயிட்டே இருக்கீங்க. என்கிட்ட பேச மட்டும் உங்களுக்கு டைமே இல்லல்ல. ஒரு நாள் இல்லனா ஒரு நாள் நானே உங்களை விட்டுட்டு போக தான் போறேன். அப்ப புரியும். என்ன சொல்ற மேகானி? இன்னைக்கு ஒரே ஒரு ராத்திரி தானே, நாளைக்கு ராத்திரி நான் டெல்லியில இருந்து வந்துட போறேன். ஒருவேளை டுன்னு திரும்பவும் வந்து அட்டாக் பண்ணனா நான் என்ன பண்றது? நாட் பாசிபிள். இந்த தெருவுல எல்லா இடத்துலயும் போலீஸ் இருக்காங்க. அண்ணா சொல்லு அகில். என்னண்ணா எங்கேயாவது போறீங்களா? ஆமா, டெல்லி போறேன். நாளைக்கு ராத்திரியே வீட்டுக்கு வந்துருவேன்டா. சரிங்கண்ணா. சரி. ஓகே. அப்புறம் நான் இல்லாதப்போ அண்ணியை நீதாண்டா பத்திரமா பாத்துக்கணும். சரிங்கண்ணா. வாங்க, சரி மேகா, நான் உங்களை டிராப் போயிட்டு பண்ணிட்டு வரேன். போலாம். வாங்க, பாய். டிராப் பண்ணிட்டு வந்துடுறேன் அண்ணி. போலாம்டா. அண்ணி ம்? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? ம்? அந்த அன்னோன் நம்பர் பொண்ணு இருக்கால்ல, உங்ககிட்ட கூட சொன்னனே. ம். அவ தினமும் உனக்கு ஃபோன் பண்ணி உன்னை லவ் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாளே அவ தானே? இப்போ உனக்கு அவ மேல லவ் வந்துருச்சு அதானே? ஆமா அண்ணி, எப்படி கண்டுபிடிச்சீங்க? நான் மனுஷங்களோட மூஞ்ச பார்த்தே கண்டுபிடிச்சிருவேன். ம், யாரு யார லவ் பண்றா, யாரு யார லவ் பண்ணலன்னு. ஆமா அண்ணி, நானும் அவளை லவ் பண்றேன். அப்புறம் இன்னைக்கு நாங்க மீட் பண்ண போறோம். பாரா எங்க? இன்னும் டிசைட் பண்ணல அண்ணி. அவ ஃபோன் பண்ணி சொல்றேன்னு சொன்னான். சரி ஓகே, கேளு. நான் இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டை பார்க்க வெளியில போறேன். ஸோ நான் திரும்ப வர்றதுக்கு லேட் நைட் கூட ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே அண்ணி. எல்லாமே பிளான் பண்ண மாதிரி நல்லா போகுது. ஹலோ ஹலோ. சரி கேளு, இன்னைக்கு எங்க வீட்ல யாருமே இல்ல. ம். உனக்கு ஓகேன்னா சொல்லு, நம்ம வீட்லயே இன்னைக்கு மீட் பண்ணலாம். என்னது உன் வீட்டுக்கா? ப்ராப்ளம் எதுவும் வந்துடாதுல்ல? இதுல ஒரு ப்ராப்ளமும் இல்ல, அண்ணியும் இல்ல. அவங்க சரி ஓகே, ஒன்று பண்ணு. நீ உன்னோட வீட்டு அட்ரஸ் எனக்கு அனுப்பிட்டு நான் உடனே அங்கே வந்துடுறேன். சரி ஓகே, நான் உடனே உனக்கு அட்ரஸ் அனுப்புறேன். ஓகே. அகில். அண்ணி சொல்லுங்க நான் நீ. நான் வெளியில போயிட்டு வரேன். கண்டிப்பா வரதுக்கு லேட் ஆயிடும். சரி, சாப்பாட்டை பத்தி கவலைப்படாதீங்க, நானே எல்லாமே செஞ்சிடுறேன். ஓகே. ஓகே. சலாம். அலைக்கும் சலாம். சொல்லுங்க. நான் இத உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கல. இப்படி வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு தெரியலன்னு சொல்றது. ஓ, மிஸ் அன்னோன் நம்பர். ஆனா நீ எதுக்கு இந்த புர்கா போட்டிருக்க? ஏன் புர்கா போடக்கூடாதா? போடலாம், பிரச்சனை இல்ல. இப்போ எல்லாம் வாசல்ல நின்னு பேசலாமா இல்ல உள்ள போலாமா இல்ல அப்படியே வெளியில அனுப்பிடுவீங்களா? உள்ள வாங்க. வாங்க. ரொம்ப தேங்க்ஸ். வாங்க. அட, இப்பயாவது உன் முகத்தை எனக்கு காட்டலாமே. அவ்வளவு என்ன அவசரம் உனக்கு? காட்டேன். அப்படியா? நான் உன்னை பார்க்கணும்னு நினைக்கிறேன்.
இந்த இனிமையான குரலுக்கு தித்திப்பான வார்த்தைகளோட சொந்தக்காரி அவ அப்படியா? எவ்வளவு அழகா இருப்பான்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நீங்க உங்க கண்ணை மூடுங்க. அட கண்ணை மூடுனா எப்படி என்னால பார்க்க முடியும்? அட முதல்ல நீங்க உங்க கண்ணை தான் மூடுங்களேன். சரி இந்த மூடிட்டேன். இந்த மாதிரி இல்ல, முதல்ல உட்காருங்க. சரி எப்படி? நீங்களா? அப்படின்னா அந்த அன்னோன் நம்பர் பொண்ணு நீங்க தானா? அண்ணி, நான் இத அண்ணன் கிட்ட எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல போறேன். ஹம். சரி, ஃபோன் பண்ணி சொல்லிடு. நீ அவரு இல்லாத நேரமா பார்த்து என் கூட என்னெல்லாம் தப்பு பண்ணனு, நீ என்ன ரேப் பண்ணிருக்க, நான் சொல்றத நீ எதுவும் நம்பல அப்படின்னா இந்த வீடியோவை பாத்துக்கோ. அண்ணி, எவ்வளவு கேவலமானவங்களா இருக்கீங்க. ராவணன் சீதாவை தூக்கிட்டு போனான், நான் மேகாவை தூக்க போறேன். அட வாடா, சும்மா வாடான்னு பேசி. போலாம் போலாம். இப்ப என்ன பிளான்? இப்போ என்னோட பிளான் என்னன்னா, எல்லாருக்கும் முன்னாடி யாருக்கும் தெரியாம அந்த வீட்டுக்குள்ள போறோம். அட அதான் தெரியும்ல, அதுக்கு மேல சொல்லு. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே இவன் அந்த வீட்டு லைட்டை ஆஃப் பண்ணுவான். எனக்கு என்னோட போர்ஷன் கிடைச்சிருன்னு. அட இவன் ஒருத்தன்டா, எப்ப பாரு வாயை திறந்தா போதும் காசு காசுன்னுக்கிட்டு. செத்தா என்ன அதை கூடவா கொண்டு போக முடியும்? இந்தா இவன் கூட தான் எனக்கு காசு தரேன்னு சொல்லியிருக்கான். நான் இது வரைக்கும் செய்யற எல்லா வேலையும் இவனை நம்பிதான். இவனை நானே நம்பிக்கிட்டு இருக்கேன், நீ நம்ப கூடாதா? தருவோம்டா, எல்லாம் தருவோம். சரி சரி ஓகே. அதுக்கப்புறம் என்ன செய்ய போறோம்னா, இவன் லைட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு அப்படியே அவ வாயில. ஏய், நீ அவ வாயில வைக்காத, நான் வைக்கிறேன் வாயில துணிய. ஆட சரிதான்ப்பா, நீயே வாயில திணி. இந்தா துணி, அவ உன் ஆளு தானே. தேங்க்யூ. அதுக்கப்புறம் அவளை தூக்கிட்டு வந்து இதுக்குள்ள உட்கார வச்சு ஜம்முன்னு தள்ளிட்டு போயிருவான். அதுக்கப்புறம் உன் பாடுதான் தம்பி. வா 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 ஜாலிதான். வா வா போலாம் 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 போலாம். மேகா, ஒரு சப்பாத்தி எடுத்துட்டு வாமா. பாருங்கடா, சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. நாங்க 2 பேரும் உள்ள போறோம். அதுக்கு அங்க இருட்டா, புரியுதா? நீ
நேரா மெயின் சுவிட்ச் கிட்ட போய் ஆ. அங்க இருக்கிற ஃபீஸை புடுங்கிடுற புரியுதா? correct. ஓகே, அது உன்னோட வேலை. ஓடு. அட திடீர்னு எப்படி இந்த கரண்ட் போச்சு? அப்பா போய் என்னன்னு பாருங்க. இருமா ஏதோ வரமா. டேய், என்னடா உன் ஆளு இவ்வளவு கணம் கணக்குறா? ஐயோ, வா சீக்கிரம் வா. பா, பணம் கணம் கணக்குறாயா? சீக்கிரம் சீக்கிரம் தூக்கு, தூக்கு, வை வை தூக்கு. அங்க வை அங்க வை இவ்வளவு போடு, போடு. கணக்கு. சீக்கிரம், ஆமா, சீக்கிரம், தள்ளு 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 தள்ளுறா. கிளம்பு. அப்படியே தள்ளு, சீக்கிரம். ஓடுறா, நிக்காதடா, ஓடுறா. ஏய், வேகமா இவ்வளவு ஓடாத, வேகமா ஊசியை ஓடாத, எப்படித்தான் நீ பார்த்து வா. சமாளிக்க போறியோ ஒன்னும் புரியல. போ. அடேய், போடா உள்ள. ரொம்ப துள்ற. உட்காருங்க. ஓடா, போய் கயிறு எடுத்து வாடா. சீக்கிரம் கட்டு வில. நான் எப்படித்தான் இவளை வச்சு சமாளிக்க போறியோ தெரியல. போ, கொஞ்சமாவது அடங்குறாளா பாரு. லூசுடாத, கட்டு. இந்த கயிறு இந்த புடி, இந்த பக்கத்துல புடி. இழுத்து கட்டு. அட நல்லா கட்டுடா. என்னடா நீ ஆளு? இழுத்து கட்டு. ஆடாங்க, இவளுக்கு ஒரு கயிறு பத்தாது போல இருக்கடா. இழுத்து கட்டுறா. அப்படி என்னதான் இவகிட்ட இருக்குன்னு இன்னைக்கு நான் பார்க்காம விட போறதில்ல. ஆளுக்கும் வெயிட்டுக்கும் சம்பந்தமே இல்ல. ஒரு வழியா முடிஞ்சது. போ. வா. ஏய், அவ மூஞ்சில இருந்து துணி எடு. அட, பொறம்போக்கு. இந்த பொறம்போக்கு எப்படிங்க வந்தான்? இது எவன்டா இவன்? புதுசா இருக்கான். இதுல எப்படா இவன் நுழைஞ்சான்? உன் லவ்வருக்கு பதிலா இவனை தூக்கிட்டோம். அவ அப்பாயா? ஐயோ, இப்ப என்ன ஆகும்? இருட்டுல போய் அட யாரடா கடவுளே. கூட்டிட்டு வந்தீங்க? நீ என்ன ஆகும் தெரியலடா. டேய், வாய மூடுங்கற. பூரா வாய மூடுங்கறல. மூடுடா. மூடுடா. ஆகாஷ், அப்பா ராத்திரில இருந்து எங்க போனாருன்னு சுத்தமா தெரியல. அப்பா இப்போ எங்க இருக்காரு, என்ன பண்றாருன்னு கூட தெரியல. என்னாச்சு மேகா? என்னாச்சு? நான் கிச்சன்ல சமைச்சிட்டு இருந்தேன். அப்பாக்கு சாப்பாடு பரிமாறினேன். அதுக்கப்புறம் ரூம்க்கு நான் போயிட்டேன். அதுக்கப்புறமா கரண்ட் போயிடுச்சு. திரும்பவும் கரண்ட் வந்த பிறகு வந்து பார்த்தா டைனிங் டேபிள்ல இருந்து அப்பாவை காணும். அண்ணா, இது கண்டிப்பா அந்த பைத்தியக்காரனோட வேலையா தான் இருக்கும். அந்த பைத்தியக்காரனை பிடிக்கிற வரைக்கும் நம்மளால இங்க கண்டிப்பா சேஃபாவே இருக்க முடியாதுடா. நம்ம சீக்கிரமா வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணியே ஆகணும். ஆமா அண்ணா. போலீஸ் அவங்க வேலையை பார்க்கறாங்களா இல்லையா, என்னதான் பண்றாங்கன்னே தெரியல. அவனுங்க மாமாவை தூக்கிட்டு போய் என்ன டார்ச்சர் பண்றாங்கன்னே தெரியலையே. ஆல்ரெடி ஒரு மர்டர் அட்டெம்ப்ட் வேற பண்ணியிருக்காங்க. மொதல் ஏதாவது ஆக்ஷன் எடுத்தாகணும்னு தோணுது. வாங்க, திங்ஸ் எல்லாத்தையும் எடுங்க, உடனே இங்கேருந்து ஷிஃப்ட் ஆயிடலாம். சார், உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நேற்று ராத்திரியில இருந்தே எங்க மாமாவை காணும். என்ன? How is it possible? இப்படி நடந்ததுன்னா நாங்க என்ன சொல்றது? தெரிஞ்சதை மட்டும்தான் சார் சொல்ல முடியும். சார், என்ன சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? உங்க சொசைட்டில நாலா பக்கமும் நாங்க ஆட்களை நிறுத்தி வச்சிருக்கோம். ஈவன் நாங்களும் மஃப்டில இருந்து வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்தையும். பாருங்க ஆகாஷ், துண்ணு பிடிக்கிறதுக்கு எங்க மொத்த டீம் முழு ஃபோர்ஸ்ல தான் இருக்கு. அப்புறம் எப்படி இது நடக்கும்? சார், மறுபடியும் சொன்னதே திருப்பி திருப்பி சொன்னா எப்படி சார்? அவன் ரொம்ப மோசமா இருக்கான். எப்ப என்ன பண்ணுவானே தெரியல. அண்ட் சார், சாரி டு சே திஸ், உங்க டீம் எப்பவுமே அலட்சியமா தான் சார் இருக்கீங்க. உங்க அலட்சியத்தால தான் இன்னைக்கு எங்க மாமனாரும் காணாம போயிருக்காரு சார். சார், உங்களால முடியலன்னா தயவு செஞ்சு சொல்லிருங்க சார். எங்களால முடிஞ்சதை வச்சு நாங்க அவங்ககிட்ட இருந்து தப்பிச்சுக்கிறோம். சொசைட்டியோட நாலா பக்கமும் ஃபோர்ஸஸ் இறக்குங்க. செக்யூரிட்டி லெவலை ஃபுல்லா டைட் பண்ணுங்க. டுனுவை எப்படியாவது நம்ம பிடிச்சே ஆகணும். சார், முன்னாடி இன்னும் கொஞ்சம் ஏரியாஸ்ல இருக்கு. அங்க கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கூட போயிட்டு இருக்கு சார். என்ன பண்றதுன்னே தெரியல சார். ஆமா, உங்களுக்கு என்னதான் தோணுது? அவன் எங்க தான் ஒளிஞ்சிருப்பான்னு நினைக்கிறீங்க? என்ன அப்டேட் இருக்கு? நாங்க இந்த ஏரியாவை சுத்தி தானே இருக்கோம். சர்ச் பண்ணுங்க, எல்லா ஏரியாலையும் சர்ச் பண்ணுங்க. இந்த தடவை அவன் தப்பிக்கவே கூடாது.
ஞாபகம் வச்சுக்கோங்க, அவங்கிட்ட மேகாவோட அப்பா இருக்காரு. ஓகே ஓகே